அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம வார பலன்களில் ஆகஸ்ட் 14ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதாவது ஒரு புதன்கிழமையிலிருந்து ஒரு செவ்வாய்க்கிழமை வரைக்குமான பலன்கள். அப்படி பார்க்குற போது இந்த வாரத்தில் திருக்கணிதப்படி கிரக நிலைகளை பார்க்குறோம். ரிஷபராசியில் செவ்வாய் குரு, சிம்மராசியில் சூரியன் சுக்கிரன் புதன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி வக்ரம், மீன ராசியில் ராகு கோச்சாரத்தில் இருக்காங்க. இவங்க எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வாரம் உங்களுடைய பொருளாதாரம் பரவாயில்ல. ஏன்னா உங்களுடைய தனசனத்திலே குரு இருக்கார், கையில் பணம் பொருள் இருக்கு. ஆனாலும் செலவினங்கள் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரம் ஆடி கடைசியில் ஆவணி முதல் வாரமாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ஏதாவது இடங்கடை வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு, இதற்கெல்லாம் சந்தர்ப்பத்தை காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்குது. ஏதோ ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறையவே உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கரியரை பொறுத்த வரைக்கும், மேசராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ இந்த காலங்களில் இந்த வாரத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்துடும். உங்களுடைய வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போய் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அது பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா பிஸ்னஸ் சுமார் பெருசாக லாபம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போட சேர்த்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸும் இந்த வாரம் இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உயர்கல்வி பரவாயில்லாமல் இருக்கும். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கிடைக்கும். நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் நன்மை இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை. அது இல்லாமல் இந்த வாரம் தேவையில்லாத எந்த விஷயத்துல நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது இன்னும் சிறப்பு. ஆக இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்கும். நீங்கள் ஏதாவது உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இந்த வாரம் சந்தோஷகரமாகவும் இருக்கும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நற்பலன்கள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க. உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. சிறப்பான பலன்கள் உண்டு. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். அவரு தனது சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால 4ஆம் இடம் கல்வி. இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கு. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ இந்த வாரம் கிடைக்கும். இது ஆடி முடிஞ்ச ஆவணியும் பிறந்த வாரமாக இருக்கிறதுனால யாரெல்லாம் நீங்கள் நிலையாக இருக்கக்கூடிய சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இது அத்தனைக்குமே இந்த வாரம் பாசிபிலிட்டிஸாக இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்கு. நீங்கள் உற்பத்தி மட்டுமல்ல மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பான பலன்கள் இருக்கு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் இருக்கு.
இந்த வாரம் நீங்கள் என்டர்டைன்மெண்ட்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. அதற்கான சூழ்நிலைகள் நிறைய உருவாகும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும், கெரியர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, இந்த வாரம் பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் இல்லை, ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. வேலையில் ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஒரீஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். வெளியே சொல்ல முடியாத ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எல்லாம் தேவையில்லாமல் கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம். சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் உங்களுக்கு சுமாராக இருக்குது. ஆக உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லாமல்னா பிஸ்னஸில் பெருசாக வருமானங்கள் இல்லை. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். இந்த காலங்களில் எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். பெருசாக நீங்கள் ஏதாவது சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் பண்ணீங்கன்னா நார்மலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக உங்களுடைய கிட்ஸ் இருக்கு, குழந்தைகள் இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பும் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, ஏதாவது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பிஸ்னஸ் அத்தனையும் நல்லா இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது கமிஷன் தொழில் பண்ணுறீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறீங்க, கன்சல்டன்சி பண்ணுறீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா லைனில் இருக்கிறீங்க, மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறீங்க, அத்தனை பேருக்கும் நன்மையான பலன்களாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள், சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பாராத பயணத்தால் நன்மை, இது அத்தனையும் இருக்கு. ஒரு பக்கம் உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. நெருங்கிய உறவுகளால் நற்பலன்கள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் ஃபினான்சியலாக உங்களுக்கு வருமானங்கள் இருந்தாலும் எல்லாம் முதலீடு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்கு. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காம இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள், அட்வான்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. யாரெல்லாம் சர்வீஸ்ல இருக்கீங்களோ, வேலையில நீங்க பெரிய லெவல்ல எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அதுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பா உண்டு. வேலையில மாற்றம், வேலையில இன்னர் சேஞ்சஸ், வேலையில எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க எஃபர்ட் எடுக்கிறீங்க அவ்வளோக்கு நல்லதுக்கான முற்றங்கள் அத்தனையுமே இந்த வாரம் இருக்கு. ஏதாவது கடன் கேட்டிருக்கீங்கன்னா கிடைக்கும். லோன் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக வந்துடும். என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். நல்ல வேலை ஆட்கள் உங்களுக்கு எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அமைவார்கள். இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் ஏதாவது வழக்கு இருக்கு அப்படின்னா வழக்குகள்ல இருந்து நீங்க விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உண்டு. நீங்க இந்த வாரத்துல பிசினஸ் பண்ணீங்கன்னா பிசினஸ் வாரா இருக்கு. உங்களுடைய மன வாழ்க்கையும் சுமார் கணவன் மனைவி 2 பேர்ல யாருக்கா ஒரு அளவுக்கு விரையும், நஷ்டம், வைத்திய செலவுகள் இதுவும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்றது பரவாயில்ல. இந்த வாரத்தில் முருகனையும் பிரம்மாவையும் வழிபாடு பண்ணுங்க. கடகராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஸ் சோர்சஸ் பரவாயில்ல. கையில பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பேச்சின் மூலமாக யாரெல்லாம் வருமானத்தை சம்பாதிக்கீங்களா, வருமானம் இருக்கு. உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்துல யாருக்கும் தேவையில்லாம கடன் கொடுக்காதீங்க. இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பெரிய ப்ராஜெக்ட் வேண்டாம். ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எல்லாமே நமக்கு நன்மையா முடிவதற்கான வாரமாக இது இருந்தால் கூட ஒரு சில விஷயங்கள்ல பொறுமை, நிதானமா இந்த வாரம் இருங்க. இது ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பா லேண்ட் வாங்கணும், வீடு வாங்கணும், அல்லது கட்டின வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான சோர்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இது ஆடி கடைசி, ஆவணி முதல் வாரமாக இருக்கிறதுனால அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கு. நீங்க இந்த வாரத்துல ஏதாவது ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏதாவது ட்ரேடிங் பண்ணலாம், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க.
குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஓரளவுக்கு நார்மல் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும். அதெல்லாமே வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்றத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களே அறியாத பப்ளிசிட்டி இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. இந்த வாரம் நீங்கள் லாங் ஜேர்னி போகிறதில்ல, நீண்ட தூர பிரயாணம் போகிறதில்ல, ஒரு தடை இருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும். இந்த வாரத்தில் ஆஞ்சநேயரையும் நரசிம்மரையும் வழிபாடு பண்ணுங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறுதலாக இருந்தது, தப்பாக இருந்தது. இந்த வாரம் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் எந்த ஒரு ஸ்டெப்பையுமே நீங்கள் எடுப்பீங்க. அதற்கான சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் பிராடாக இருக்கும். ஸோ நீங்கள் செயல்படைய செயல்பாடுகள்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு தெளிவான சிந்தனைக்கு தெளிவான முடிவுக்கு நீங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் பேச்சை குறைங்க, தேவையற்ற பேச்சை அவாய்ட் பண்ணுங்க. யார் பேசினாலும் அதுக்கு பொறுமையாக கேளுங்க, கவுண்டர் கொடுக்காதீங்க. இதுவே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும், சொத்து வாங்கணும், இடம் வாங்கணும், மனை வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும் நினைச்சவங்களுக்கு இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆடி கடைசி ஆவணி முதல் வாரமாக இருக்கிறதுனால இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களா கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகள் உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும். இது அத்தனையும் இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஏதாவது ட்ரேடிங் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணுங்க. அது இல்லாமல் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே இந்த வாரம் சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் அதுக்கு சம்மந்தப்பட்ட துறைகளில் முதலீடு உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கு. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும், வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. ஐடியெல்லாம் நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய வேலையில் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸால் உங்களுக்கு நன்மை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேரும் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. இந்த வாரம் துர்க்கையும் சனி பகவானையும் வழிபாடு பண்ணுங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருந்தால் எதிலாவது முதலீடு பண்ணுங்க. இல்லை என்ன தேவையில்லாத செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் பேச்சை குறைங்க, பேச்சின் மூலமாக பெருசாக வருமானம் இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ நீங்கள் துணிஞ்சு செயல்படுங்க, அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருந்தால் விற்கப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. அதுலேயும் வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கு. இந்த வாரம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லாவே இருக்கு. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டடியுமே நல்லா இருக்கு. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனு தந்த சேல்ஸ், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கு. இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த வாரம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாமே கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபம் வர்ற மாதிரி தோற்றம் இந்த வாரம் சுமாராக இருக்கு. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஜாபை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலை இல்லைங்கிற சூழ்நிலையில் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏஜ் ஆனாலும் வேலைக்கு ட்ரை பண்ணுங்க, பெட்டர் ஜாப் இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அது அத்தனையும் நடக்கும். கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம்.
உடம்புல உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இந்த வாரம் குறைவு. ஸோ உங்களுடைய இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணால் ஓரளவுக்கு இந்த தொழில் நல்லா இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்லா இருக்கு. இந்த வாரத்தில் நீங்கள் எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரொம்ப நல்லது. குறிப்பாக சிவனையும் மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணுங்க அல்லது வழிபாடு பண்ணுங்க. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் தான் நன்மை. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு நற்பலன்கள். இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு இருக்கு. பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும். பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் தேவையில்லாத ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகும். ஏற்கனவே உங்களுக்கு அஃபையர் இருந்தாலும் நல்லா இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும், வெளியேற்றப்படணும் அப்படிங்கிறது இருக்கு. உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாமல் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய வேலையிலால உங்களுக்கு பிரச்சனைகள் தான் இந்த வாரம் இருக்கு. ஆகிய நல்ல நீங்கள் எதிர்பாராத லீவ் போட வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் ஜாப்ல இருந்துகிட்டே இருக்கு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது சுமார். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் நிறையவே உண்டுன்னு தான் சொல்லணும். உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அதன் காரணமாக பிரிவு, பின்னாடி பிரச்சனைகள், போராட்டங்கள், இது அத்தனையும் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய கரியரில், சர்வீஸில் ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாமே நல்லா போகிற மாதிரி இருக்கும், எல்லாமே பிரச்சனைகளாக இருக்கும். மறைமுகமான தொல்லைகள் உங்களுக்கு வேலையில் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் முருகனையும் தரிசனம் பண்ணுங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியவே செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். பொருளாதாரம் சுமார் தான். ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்காதவங்களுக்கு திருமணம் உண்டு. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் கவனம் செலுத்துங்க. பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதுசாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்கு. இந்த வாரம் பெருசாக நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது அவ்வளோ தூரத்துக்கு நல்ல இல்லை. ரேஸில், லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. பிட்காயின், கிரிப்டோ கரன்சி எல்லாம் வேண்டாம். எல்லாமே நமக்கு கெயினாக இருக்கிற மாதிரி சொல்கிற எதுவுமே இல்லை. சொந்த பிஸ்னஸ் உங்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்கு. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கு. உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறது அந்த இடங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். தேவையில்லாத விஷயங்களை தள்ளாதையே, யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு குறைவு. இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். இந்த வாரம் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது அத்தனையும் ரொம்ப முக்கியம். இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கவனம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் வரும். அது இல்லாமல் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம், புகழ் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நல்ல ஒரு அரசியல் மாற்றங்கள் உங்களுக்கு அமையும். இந்த வாரத்தில் முருகனையும் விநாயகரையும் கும்பிடுங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ வேலை உண்டு. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே வேலையில் இருந்தீங்கனாலும் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த
மாற்றங்கள் இருக்கு. ஒருவேளை வேலையில நீங்க டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க அல்லது உங்களுடைய ஜாப்லேயே உங்களுக்கு இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ் ஆகும். எதிர்பாராத பயணங்கள் இருக்கு, பயணத்தால் நன்மை உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளான நன்மை, உறவுகளால் ஒரு நட்பலன்கள் அது அத்தனையும் இந்த வாரம் இருக்கு. இந்த வாரத்துல நீங்க ஏதாவது சிறுதொழில் சுயதொழில் பண்றீங்க, நார்மலா இருக்கு. கையில பணம் தனம் பொருள் பண்ணி ரொட்டேஷன் நல்லா இருக்கு. ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கும் ப்ராப்பர்ட்டி விற்பதற்கும் போத்தார் சைடு ரெண்டுமே இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்துல உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அதிகப்படுத்துங்க. எந்த ஒரு விஷயத்துமே நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. துணிஞ்சு சில முடிவுகள் எடுங்க. வெற்றி வாய்ப்புகள் சாதகமா இருக்கும் பொழுது நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகணும். உங்களை நீங்க டெவலப் பண்றதுக்கோ அப்டேட் பண்றதுக்கோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். நிறைய ஜூம் மீட்டிங்கு கிளாஸஸோ அட்டன் பண்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வாரத்துல அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம். நீங்க ஏதாவது சிறுதொழில் சுயதொழில் பண்றீங்கன்னா பண்ணுங்க. விவசாயம் சார்ந்த துறைகள்ல நீங்க இருந்தீங்கன்னா மகசூல் லாபம் உங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்துல நீங்க பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ட்ரேடிங் பண்றது, ஆன்லைன் பிசினஸ் பண்றதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். பரவாயில்லாம இருக்குங்கிறதா பெருசா லோன் வாங்கி கடன் வாங்கி பெருசா பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வாரத்துல சொந்த பிசினஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒருவேளை நீங்க பார்ட்னர்ஷிப்போடு பிசினஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. அதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பிசினஸ், அது ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் உங்க லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கு. இந்த வாரத்துல உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கிடைக்கும். இந்த வாரத்துல ஆஞ்சநேயரையும் சனி பகவானையும் வழிபாடு பண்ணுங்க. மகர ராசியில பிறந்தவங்களுக்கு உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களை அறியாத ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தேவையில்லாத மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்படும். கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன். பெருசா யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வராது. உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாக உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. கண்முன்னாடியே பணம் பொருள் பறிப்போன மாதிரியான காலம். ரொம்ப நாளா குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காம இருந்தா நடக்கும். நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்கு. இந்த வாரத்துல உங்களுடைய வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய வேலையில உங்களுடைய சுப்பீரியர் கொலீக்ஸ் யாருமே பெருசா சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வேலையில ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது உங்களுக்கு இருக்கும், ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, உங்களுடைய பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலங்கள், உங்களுக்கு தொழில தகராறு, தொழில ஒரு நிச்சயமற்ற தன்மை, இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்துல அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமா இந்த வாரம் இருங்க. இந்த வாரத்துல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு. நெருங்கிய உறவுகளால் நன்மைகள் உண்டு. எதிர்பாராத பயணத்தால் நன்மை, இது அத்தனையும் இந்த வாரம் இருக்கு. இந்த வாரத்துல நீங்க பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அடைக்கி வாசிங்க. சொந்த பிசினஸ் நார்மலா இருக்கு. பார்ட்னர்ஷிப்போடு பிசினஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். அப்படிதான் இந்த வாரம் கிரக நிலைகள் இருக்கு. கணவன் மனைவிகள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், இது அத்தனையும் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரத்துல இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம், இது அத்தனையும் இருக்கு. இந்த வாரம் சிவனையும் முருகனையும் தரிசனம் பண்ணுங்க. கும்பராசியில பிறந்தவங்களுக்கு ஏதாவது நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா அந்த பிசினஸ் நார்மலா இருக்கு. இந்த வாரத்துல உங்களுக்கு உடம்புல இம்யூனிட்டி பவர் குறைவு, நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுங்க. இந்த வாரம் வருமானங்கள் நார்மலா இருக்கு. யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும், சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான சோர்சஸ் இருக்கு. இந்த வாரம் உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. தேவையில்லாத கன்ஃபியூஸ் உங்களுக்கு வேண்டாம். நல்லா அமைதியா தூங்கி எந்திரிங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். நீங்க ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ், அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இந்த வாரம் அந்த தொழில் பரவாயில்லாம இருக்கும். யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களோ ஓரளவுக்கு மகசூல் லாபம் இருக்கு. இது அத்தனையும் பரவாயில்ல.
சொந்த பிஸ்னஸுமே நார்மல். உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க, குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க. இதுவும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. நீங்கள் உங்களோட ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களோட உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்கு. பட் ப்ராஃபிட் நார்மலாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் நல்ல நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்கள. நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. இதுவும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுற மாதிரி தோற்றம். பெருசாக ஒன்றும் இல்லை. ஷேர்ஸில், ரேஸ் லாட்டரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த வாரம் அதுக்கான கிரக நிலைகள் இல்லை. இந்த வாரம் விநாயகரையும் சிவனையும் வழிபாடு பண்ணுங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? ப்ரொஃபஷன் பரவாயில்ல. ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் ஏதாவது வழக்குகள் இருந்தால் இந்த வாரம் வழக்குகளில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம். ஆனாலும் சுமாரான பலன். நல்லா ஹேரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் சுமாராக இருக்கு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க கையில பணம், தனம், பொருள் இருக்கும். எதுலையாவது உங்களுக்கு வசதி இருந்தால் முதலீடு பண்றதா இருந்தால் பண்ணுங்க. இது அத்தனையுமே இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த வாரத்துல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை. ரொம்ப நாளா வீடு மாற நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்துல ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும். அது வீடு மாறணும், இடம் மாறணும் நினைச்சவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது அத்தனையுமே உண்டு. இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உங்களுடைய மன வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அதன் காரணமாக பிரிவு, பிரச்சனை, போராட்டம், அல்லது 2 பேர்ல யாருக்கு அவர்களுக்கு வைத்திய செலவுகள், இது அத்தனையுமே மீன ராசியில பிறந்தவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த வாரத்துல எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஓரளவுக்கு நார்மல். நீங்க பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ட்ரேடிங் பண்றது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றது, இதெல்லாம் நீங்க அடக்கி வாசிங்க. எனி ஸ்பெகுலேஷன், யூக வணிகங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த வாரத்துல சிவனையும் பெருமாளையும் தரிசனம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.